இன்றைக்கி காலையில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். பொதுவாக மேடையில் பேசப்படாத ஒரு காரியம். அதுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 16 வயசில் முழு நேர ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்த பிறகு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்பாவுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் ஃபுல் டைமாக நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அப்பாவுடைய லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரிக்கு ஃபுல்லாக எடிட்டிங், பப்ளிஷிங், டிசைனிங், ப்ரூஃப் ரீடிங் இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டீம் வச்சு அதை நாங்கள் முழுமையாக பண்ணிகிட்ருக்கோம். அது போக சிங்கிள் விமென், அதாவது விடோஸ், டிவோர்ஸ்ட், செப்பரேட்டட், பேட்டர்ட் விமென், இந்த மாதிரி தனிப்பெண்கள் அமைதியில் வீட்டில் தே ஆர் க்ரையிங் இன் சைலன்ஸ், அமைதியாக வீட்டில் என்ன செய்யன்னு தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அதில் ஒரு 30 விமென் எவ்ரி வீக், அவங்க எவ்ரி தேர்ஸ்டே எங்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு வேதத்தில் இருக்கிற தனிப்பெண்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி ஞானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டாங்க, அவங்க தனிமையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிறிஸ்டியன் சப்போர்ட் குரூப் அந்த மாதிரி ஒன்று வைத்து அதை ஒரு ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். இது போக இருளர் மத்தியில் ஒரு ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். இருளர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாம் பாம்பு பிடிக்கிறவங்க. இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதுவுமே கிடையாது. அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களுக்கே ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. ஸோ இந்த மக்கள் மத்தியில் எவ்ரி சாட்டர்டே, எவ்ரி ஃப்ரைடே போய் அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்ருக்கோம். அது போக கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. ஸோ இதுதான் நீங்கள் வளர்த்து விட்ட ஒரு சாட்சி. நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சரி, கர்ணிதாஸ் அண்ணன் செல்வராஜ் அண்ணன்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க. செல்வராஜ், உனக்கு கோவம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு கோவம் வராது. செல்வராஜ், உனக்கு கோவம் வருமா? இல்லைப்பா, எனக்கு வராது. செல்வராஜ், உனக்கு கோவம் வருமா? இல்லைப்பா, வராதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், வராதுன்னு சொல்கிறேன். இப்படி தான். ஸோ நமக்கு உள்ளே இருக்கிற அந்த கோபம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஸ்டேஜ். இல்லையே, எனக்கு கோபம் இல்லை, என்கிட்ட தப்பு இல்லை, சரி பண்ண வேண்டிய காரியங்கள் எதுவும் இல்லை, அப்படி தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய, ஆமாம் ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு எவ்வளோ மெச்சூராக இருந்தாலும் ஐ எம் பர்ஃபெக்டுன்னு ஏதோ ஒரு மூலையில் நம்ம மனிதத்தனம் சொல்லிட்டு தான் இருக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டணும்னு நினைக்கிறேன். நான் ஆஸ்துமேட்டிக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது ஆஸ்துமா எனக்கு வந்த டைம் டாக்டர்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பேசர் இன்ஹேலரை இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, எவ்ரி வீக் இதை நீ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் மூச்சு விட கஷ்டப்படுறேன். என்னடா மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, ரெகுலராக தானே பஃப் எடுத்துகிட்ருக்கோம், எக்ஸ்ட்ரா வேலை எதுவும் செய்யலையே, ஏன் இவ்வளோ மூச்சு விட கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஸ்பேஸரை நான் க்ளீன் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், அதை க்ளீன் பண்ணும்போது இங்கே அந்த வெள்ளை தூசி இருக்கும், அந்த மருந்து உடைய செடிமெண்ட்ஸ் இங்கே இருக்கும். இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அப்பப்போ நம்மளுடைய லைஃப்பில் அந்த கோபம்ன்ற ஒரு காரியத்தை நம்ம க்ளீன் பண்ணல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, வென்டிலேட் பண்ணல, சரியான இடங்களில் அதை பற்றி நம்ம பேசி டீல் பண்ணலன்னு சொன்னால் அந்த ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுற அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ண ஜீவத்தை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு பிளாக் இருக்குது. இந்த கோபத்துக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். எப்படி இருக்கிறீங்க ஷெகினாக்கா, எப்படி இருக்கிறீங்க தீனாக்கா? ஐ எம் ஃபைன் பாப்பி, இப்படி தான் நம்ம பதில் சொல்கிறோம். ஆனால் உள்ளே இந்த மாதிரி தூசிகள், கோபம்ன்ற ஒரு முகத்தோடு உட்கார்ந்துருக்குது. இந்த கோபம் வித்தியாசமாக நம்ம வீடுகளில் வெளியே வரும். சில சமயம் உப்பு நிறைய போட்டுருவோம், தோசை தீஞ்சு போயிடும், கதவை படால்னு அடிப்போம், வித்தியாசமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இன்னும் சிலர் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டுறது, சூசைடு, ரொம்ப கோபமாக இருக்கும்போது சிலர் அமைதி ஆயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் கோவப்படும்போது பாடியில் ஷாக் ஏற்படுதான். எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி ஷாக் நமக்கு கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு ஷாக் ஏற்படுதான். 8 செகண்ட் நம்ம கோபமாக இருந்தால் அது சரியாகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுதான். 8 seconds of anger takes
10 hours to return back to normalcy. அப்போ நம்ம பாடி எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் நம்ம எல்லாரும் ஆவரேஜாக 8லேருந்து ஒரு 10 தடவை கோவப்படுறோம். அது நமக்கே தெரியாது. ஸோ நம்மளுடைய பாடியில் எவ்வளோ ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த இந்த மைண்டு, ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தை பல நேரங்களில் நம்ம சரியாக புரிஞ்சிக்காததுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸை கார்பெட்டுக்கு அடியில் நம்ம போத்தி வைக்கிறோம். நம்ம பிரெயினில் எந்த இடத்துல இருந்து இந்த கோபம் வருது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கோவப்படாதன்னு மட்டும் சொல்கிறோம். அந்த கோபம் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணல. இது ஒரு பாதாம் பருப்பு. இட்ஸ் அன் ஆல்மண்ட். இந்த ஆல்மண்டை நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், சாப்பிட்றாதீங்க. இந்த சைஸில் தான் கோபம்ன்ற உணர்ச்சி வருகிற ஒரு ஆர்கன், உண்டாகிற ஒரு ஆர்கன் இந்த சைஸில் தான் இருக்குது. அந்த உறுப்பு பேர் அமிக்தில்லா. இதை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த சின்ன பாதாம் பருப்பு தான் கொலை, கோபம், ரேப்பு, அப்யூஸு, அடிதடி, வார்த்தைகளில் தேவையில்லாத கலப்புகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இவ்வளோண்டு அந்த ஆல்மண்ட் ஷேப் உறுப்பு தான். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியணும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு இன்றைக்கி காலையில் விளக்கங்களோட உதவி செய்வாராக. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசும்பொழுது நம்மளுடைய சரீரத்தில் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் கோபத்துக்கு சம்மந்தப்பட்ட ஹார்மோன் ஆட்ரினலின், நான் ஆட்ரினலின் சொல்லி 2 ஹார்மோன். ஸோ இதை குறித்து இதுக்கு மேலே நான் சொல்லலை, இவ்வளோ நமக்கு போதும்னு சொல்லி நினைக்கிறேன். விசுவாசத்தை பற்றி படிக்கிறோம், ஜெபத்தை பற்றி படிக்கிறோம், பைபிள் வாசிப்பை பற்றி படிக்கிறோம், தியானத்தை பற்றி படிக்கிறோம். இந்த மாதிரி முக்கியமாக நம்மளை நசுக்கிற கொல்கிற காரியங்கள்லாம் அப்படியே இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே விட்டுறோம். இந்த கோபத்தை பற்றி படிக்கும்போது இன்றைக்கி நம்ம காலையில் 2 பேர், ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின், இவங்க 2 பேரையும் குறித்து நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக சில பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். ஒரு ஹீரோ இருந்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை எங்கேயோ காட்டுறார். 4 தடவை காட்டுறார். அது யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு தடவை ஆண்டவர் அவரை ஒரு காரியம் செய்யும் போது அவர் இன்னொரு காரியம் செய்கிறார். சூப்பர், சரியா? ஓகே. அப்போது ஆண்டவர் அவருடைய கையில் கற்பலகைகளில் 10 கட்டளைகளை எழுதி கொடுக்குறார். அதை கீழே இறங்கி வரும்போது மக்கள் ஒரு விக்கிரகத்தை வச்சு இருக்கிறதுனால கோவப்பட்டு அதை போட்டு உடைக்கிறார். நம்பர் 1. 2 எகிப்தியர்கள் சண்டை போடும்போது கோவம் வருது. நம்பர் 2. 3வது இஸ்ரவேல் ஜனங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவரால் அதுக்கு மேலே டாலரேட் பண்ண முடியல. இப்போ நமக்குமே த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒன்று இருக்கும். இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு இவர் வந்துட்டார். அப்போ அவர் கோவப்பட்டார். இன்னொரு 4வது சமயம் எப்போ கோவப்படுறாருன்னா, பார்வோன்கிட்ட இருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு வணங்கா கழுத்து இருக்க முடியுமா, ஹார்ட் ஹார்ட்டட்னஸ் ஆஃப் ஃபேரோ, இதை பார்த்து அவர் கோவப்படுறார். இதிலேருந்து ஒரு 3-4 பிரின்சிபல்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மோசே தன்னுடைய இந்த ஆண்டவர் கொடுத்த கற்பாறைகளை போட்டு உடைக்கும்போது அதுக்கு பின்விளைவுகள் இருக்குது அப்படின்னு மறந்துட்டார். யார் மேலே கோவம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கோவம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் டீல் பண்ணாமல், ஏன் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி பேசாமல் கற்பாறைகள் மேலே அந்த கோவத்தை அவர் காட்டுறார். பல சமயங்களில் நமக்கு இருக்கிற டென்ஷன்ஸ், கோவங்களை பிள்ளைங்க மேலே நம்ம காட்டுறோம். இன்றைக்கி பெற்றோருக்கு இது ஒரு வார்னிங். பிள்ளைங்க மேலே நம்ம காட்டுறோம். அதனால தான் எபேசியர் 6 நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஃபாதர்ஸ் டூ நாட் இரிட்டேட் யுவர் சில்ட்ரன். மோசஸ் இந்த மாதிரி கோவப்பட்டதுனால தன்னுடைய கனவு, கானான் தேசத்துக்குள்ளே நுழையிற கனவை இழந்தான். கோவப்படுறதுனால நம்ம பிள்ளைங்களை இழந்துடக்கூடாது. மற்ற காரியங்களை இழக்கலாம், வேலையை இழக்கலாம், கிடச்சிரும், காசை இழக்கலாம், கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். பிள்ளைங்க நமக்கு திரும்பி கிடைக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்,
மோசஸை போல நம்ம இந்த காரியத்தை இன்னொரு இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர் இன்னொரு இடத்துல நம்ம காட்டக்கூடாது. ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் பாருங்கள், அடுத்த நாள் இதே போல் கற்பாறைகளை நீ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ ஒரு தடவை ஆண்டவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டார். இன்னொரு தடவை நீ தானே உடைச்ச, நீ இதை சரி பண்ணு. அப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள், நம்மளுமே படித்து கொள்ள வேண்டிய காரியம், there are consequences for our anger. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்டிடியூஷன் இருக்கணும். நம்ம எந்த இடத்துல தவறாக கோவத்தை வெளிப்படுத்தினோமோ அதை சரி பண்ணுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு மாற்றம் நமக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோவத்தை பற்றி அவன் பேசும்போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் வந்து நீ இந்த பாறை இடத்துல 3 தடவை அடி. என் சண்டே கிளாஸ் டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நம்புவீங்களா? ஆண்டவர் 3 தடவை அடிக்க சொன்னார், இவன் 2 தடவை அடித்தான். அதனால ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இதை என் மனசுலேருந்து நான் எடுக்கிறதுக்கு. நம்ம அப்படி தான் பைபிள் வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து அடிக்க சொல்லலை, பேச சொன்னார். இவனுக்கு கோவத்தில் ஆண்டவர் சொன்னது கேட்கலை. பல சமயங்களில் நம்ம கோவமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் கேட்காது. ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? ஸோ வி ஹாவ் டு குவைட்டன் ஆர் செல்வ்ஸ். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் நமக்கு புரியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மோசே ஒரு எகிப்தியனை கொல்றான். நம்ம ஒரு வேளை கொலை செய்யாமல் இருக்கலாம் கோவத்தில், ஆனால் உறவுகளை நம்ம கொலை செய்கிறோம். வி கில் ரிலேஷன்ஷிப்ஸ். அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கேருந்து நம்ம முக்கியமாக எடுத்து செல்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனையும் அந்த கோபத்தை உண்டாக்கின காரியத்தையும் பிரிக்கணும். God loves the sinner, he hates the sin. ஸோ யாரை கோவப்படுத்தினாங்களோ அவங்க மேலே நம்ம வருத்தத்தை காட்டாமல் அந்த கோவப்படுத்தின காரியத்தை மட்டும் நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, மோசஸுடைய பிரச்சனை இது. ஆண்டவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு தெரியுமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாத்திராகமம் 33:32-10 பாருங்கள். என்னை விட்டுவிடு. லீவ் மீ அலோன். நம்மளால் இது செய்ய முடியல. ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னை இவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்னை நடத்திட்டாங்க, இந்த மாதிரி என் முதுகு பின்னாடி பேசிட்டாங்க, இந்த மாதிரி பொறாமையினால் இருக்கிறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் லார்ட்? நான் கேட்குற நேரத்தில் நான் கேட்குற ஸ்டைலில் நீங்கள் பழி வாங்க. ஆண்டவர் மோசஸ்க்கு சொல்கிறாரு, ரிலாக்ஸ், லீவ் மீ அலோன். அந்த வசனத்தின் முன்பகுதியை பார்த்தா அவங்க மேலே என்னுடைய கோவத்தை காட்டும்படிக்கு, அவங்கள அழிக்கும்படிக்கு என்னை விட்டுவிடு. பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய கோவத்தையும் எக்ஸ்ப்ரெஷனையும் விட்டுட்டோன்னு சொன்னால் God takes care of it. அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ஸில் பாருங்கள், அப்பொழுது உன்னை பெரிய ஜாதியாய் மாற்று. கோபத்துக்கு அடுத்ததே என்னை விட்டுருப்பா, நான் உன்னை மல்டிப்ளை பண்ணுறேன். எவ்வளோ ஒரு என்கரேஜிங் வேர்டு இல்லை? சரி, இது மோசஸுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம படித்த சின்ன சின்ன காரியங்கள். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். டைம் இருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஹீரோவுடைய ஸ்டோரி, ஒரு ஹீரோயின் உடைய ஸ்டோரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு பாஸ்டர்ஸ் டாட்டர், ஒரு ப்ரீஸ்டுடைய டாட்டர், தன்னையே தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொள்ளுகிற ஒரு தீர்க்கதரிசி. இவளுக்கு 2 இடத்துல கோபம் வருது. ஓகே, ஜேசபெல்லுடைய கோபம். ஷீ இஸ் அ ப்ராஃபட்டஸ். ஷி வாஸ் கால்ட் அ ப்ராஃபட்டஸ், டாட்டர் ஆஃப் அ ப்ரீஸ்ட் ஆஃப் கிங். ஃபர்ஸ்ட் கிங், செகண்ட் கிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவளுடைய ஸ்டோரி அப்படியே இருக்குது. ஜேசபெல்லுக்கு 2 பிரச்சனை. ஒரு தடவை எப்போ கோவப்பட்டான்னா, பால் தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படும் போது கோவப்படுறான். 2வது தடவை எப்போ கோவப்படுறான்னா, ஆகாப் தன்னுடைய கணவன் வந்து நாபோத்கிட்ட போய் இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது நாபாத் என்ன சொல்கிறான்? எங்கள் தாத்தாவுடைய தாத்தா கொடுத்ததுப்பா, நான் ஆசையாக வச்சுருக்கிறேன், அதை போய் கேட்குறியே, ப்ளீஸ் விட்டுரு. அப்போது ஆகாபுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து போய் படுத்துக்கிறான். ஏசபேல் என்ன பண்ணுறா? வீட்டுக்கு வரா. டைனிங் டேபிளில் பிரியாணி அப்படியே இருக்குது, கறி குழம்பு அப்படியே இருக்குது,
சாப்பாடு சாப்பிடல. என்னப்பா சமைச்சி வச்சுட்டு போனால் இவர் சாப்பிட்லையே அப்படின்ப்பா. ஏய் ஆஹாப் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் இவன் சொல்கிறான், இதுதான் ஆச்சு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், எனக்கு ஷேம் ஆயிடுச்சு, எனக்கு நான் கேட்டு ஒருத்தர் கொடுக்கல, எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அதில் போய் என்ன இருக்குது, போ அந்த தோட்டம் உனக்கு தான், நான் வாங்கி கொடுத்துட்றேன், வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்றான். ஜேசபெலுடைய லைஃப்பில் 2 ஆங்கர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஒன்று வந்து அன்ஹெல்தி கண்ட்ரோல். நம்பர் 2 இம்பல்சிவிட்டி. அன்ஹெல்தி கண்ட்ரோல்னால் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ, நம்ம பிள்ளைங்களையோ, கணவனையோ, மனைவியையோ, கூட வேலை செய்கிறவங்களையோ, கோவர்க்கர்ஸையோ அளவுக்கு மீறி ஆட்டி படைப்பது. தட் இஸ் வாட் ஷி டிட். அது கோவத்தினுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இன்னொன்று இம்பல்சிவிட்டி. இம்பல்சிவிட்டினா யோசிக்காமல் பேசுகிறது, யோசிக்காமல் நடந்து கொள்வது, யோசிக்காமல் இதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு எமோஷனை காட்டுறது. தட் இஸ் இம்பல்சிவிட்டி. இந்த அன்ஹெல்தி கண்ட்ரோலை பற்றி நான் ஒரு காரியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு இருக்குது. அத்தாரிட்டேட்டிவ் வந்து பேரண்ட்ஸ் பிள்ளைங்கிட்ட நான் சொன்னால் நீ செய்யணும், நோ இஸ் நோ, எஸ் இஸ் எஸ்ன்னு சொல்கிறது ஹெல்த்தி. தட் இஸ் வெரி குட். பிள்ளைங்க பெற்றோர் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அத்தாரிட்டேரியன் என்பது ஆட்டி படைப்பது. அத்தாரிட்டேட்டிவ் நடத்துவது, அத்தாரிட்டேரியன் ஆட்டி படைப்பது. இவ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தா. சரி, இப்போ இப்படி இருக்கும்போது இவ என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆகாபை எப்படியாவது இவனுக்கு இந்த நிலத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற கோவத்தில் இவ என்ன பண்ணுறா, நாபோத்தை மக்களை கொஞ்சம் கூப்பிட்டு ஊருக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் அவன் கடவுளை பற்றி தூஷணமாக பேசினான்னு சொல்லி கல் எறிஞ்சி கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறா. கல் எறிஞ்சி கொன்னாச்சு. இப்போது எலியா தீர்க்கதரிசி என்ட்ரி வரார். வந்து ஒரு வார்னிங் கொடுத்தோன்னே ஆகாப் என்ன செய்கிறான்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே தாழ்மையாய் நடந்தான். ஹி வாக்ட் மீக்லி. அப்போது ஆங்கருடைய ஒரு ஆப்போசிட் வந்து மீக்னஸ், தாழ்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, ஜேசபெலுடைய வாழ்க்கையிலேருந்து அன்ஹெல்தி கண்ட்ரோல் நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் பிள்ளைங்களை இல்லை வேறு யாரையாவது கண்ட்ரோல் பண்ணுறோமா, நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம நினைக்கிறோம் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க நன்மைக்காக தானே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தானே நான் செய்கிறேன், நம்ம நினைக்கிறோம் அப்படி. பட் அவங்கள வளர விடாமல், நேச்சுரலாக சிந்திக்க விடாமல், அவங்க க்ரியேட்டிவிட்டி வெளியே வராமல் தடுக்கிறது இந்த அன்ஹெல்தி கண்ட்ரோல். இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி திங். ஸோ நம்ம இந்த கண்ட்ரோல் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை இன்னொருத்தர் மேலே நம்ம செலுத்தினா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு காரியம் இல்லை. இந்த அன்ஹெல்தி கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம வி ஃபீல் செக்யூர். கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் செக்யூரிட்டி. ஆக்சுவலாக மற்றவங்களை ஃப்ரீயாக விடுறது தான் செக்யூரிட்டி. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இன்னொரு காரியம் இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தப்பு பண்ணிட்டா. என்ன தப்பு பண்ணிட்டா, ஆகாபுக்கு நான் எப்படியாவது நான் வந்து உனக்கு நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டா. அது ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு, நாபோத்தை கொலை செய்கிறா. ஒரு தப்பை ஒரு தப்பால் கரெக்ட் பண்ண முடியாது. நெவர் கரெக்ட் அ மிஸ்டேக் வித் அ மிஸ்டேக். அதை நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு முக்கியமான காரியம், இவளுக்கு இந்த பழி வாங்குகிற குணம் இருக்குது. நம்ம ஒரு வேளை பழி வாங்கி ரவுடிஸ் எல்லாம் வச்சு கொலை பண்ணணும்னு நம்ம ஒரு வேளை நினைக்க மாட்டோம். ஆனால் சரியான நேரத்தில் வார்த்தைகள்னால அடிக்கணும்னு நினைப்போம். சில சமயம் எனக்கு வந்து நம்ம யாராவது ஹர்ட் பண்ணிட்டா நைட்டு தூங்கும்போது, ஐயோ நம்ம இதை சொல்லலையே, இந்த வார்த்தை அவங்க சொன்னதுக்கு நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமே, அதான் ரூமினேஷன்னு சொல்லுவோம். அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு டென்ஷன் ஆகும். ஆண்டவர் சொன்னார்ல மோசேஸ்ட்ட, விட்டுரு. அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ளே நம்ம வரணும். ஸோ அந்த ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட் ஜேசபெலுடைய ஒரு பர்சனாலிட்டி, அது வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இந்த காரியங்களை விடுறது எப்படின்னு சொல்லி நம்ம 1 பேதுரு 2 அதிகாரம் 23 பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால்,
அவரை வைகிறவர்களுக்கு இவர் பதில் வையாமலும், பாடுபடுத்தினவர்களுக்கு பயமுறுத்தாமலும். எதுக்கு ஜீசஸ் போய் பயமுறுத்தணும்? என்ன பயமுறுத்தலாம்? எங்கள் அப்பா யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் இப்போ நினச்சா உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணல. ஏன் பண்ணலன்னு சொன்னால், நீதியோடு நியாயம் செய்கிற தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். He committed himself to somebody who will fairly, justly judge. அந்த ஃபேர் ஜட்ஜ் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரா? இந்த கான்டெக்ஸ்டில் இருக்கிறாரா? அந்த நீதி உள்ள நியாயாதிபதி கரத்தில் நம்மளுடைய கோவத்தையும், நம்ம கஷ்டங்களையும், நம்மளுடைய புண்களையும், நம்மளுடைய ஊன்ஸையும் நம்மளால் கொடுக்க முடியுதா? யோசிக்கணும். சரி, இப்போ ஏசபெலுக்கு இன்னொரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஷேம். பால் தீர்க்கதரிசிகள் முன்னாடி ஒரு வெக்கம், இங்கே மறுபடியும் ஒரு வெக்கம். எனக்கு நான் கேட்ட நிலத்தை என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு வெக்கம். நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் we would have faced shame. அந்த ஷேம் வேதத்தில் நிறையா இருக்குது. ஷேம் பற்றி ஆதாமேவாள் ஏதேன் தோட்டத்தில் வெக்கம் வந்தோடனே சாயந்தரம் காஞ்சி போகிற ஒரு இலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. தாவீது கொலைக்கு பின்னாடி தன்னுடைய தவறை ஒழிச்சு வச்சான். சரியா? இன்னும் பலர் அந்த மாதிரி ஒழிக்கிறத நம்ம பார்க்குறோம். இரத்த கசிவு நிறையா இருக்கிற ஒரு லேடி, ப்ளீடிங் இருக்கிற ஒரு லேடி ஆண்டவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசபெல் எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தா? ஷி ஹிட் பிஹைண்ட் பவர். அவளுடைய பவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தா. நம்மளுடைய ஷேமை ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும், வெளியே கொண்டு வரணும். எதுக்கு பின்னாடி நம்மளுடைய ஷேமை நம்ம ஒழிச்சு வச்சுருக்கிறோம்? இட் மே பி மினிஸ்ட்ரி, இட் மே பி ஃபேமிலி, இட் மே பி மணி, இட் மே பி எனிதிங். அப்படி நம்ம எதுக்கு பின்னாடியாவது ஒளிஞ்சிருக்கிறோமா, இல்லை சிலுவைக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சிருக்கிறோமா? அது நம்ம இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னொரு முக்கியமான காரியம், ஏசபெல் உடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு காரியம், ஆகாபுடைய கோபம் ஏசபெலை பாதித்தது. ஆகாப்ஸ் ஆங்கர் இன்ஃபெக்டட் ஜேசபெல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜேசபெலுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. என்ன சாய்ஸ் இருந்துச்சு? இந்த திராட்சை தோட்டம் தானே, இது இல்லைன்னா என்னப்பா, ஊரே நம்மளுது, இன்னொரு திராட்சை தோட்டம் நம்ம வாங்கிக்கலாம், எத்தனை வேணும் உனக்கு, நம்ம வாங்கிக்கலாம். அப்படி அவளால் விட முடியல. வை? ரிவெஞ்ச், ஷேம், அன்ஹெல்தி கண்ட்ரோல், இம்பல்சிவிட்டி, மிஸ்யூஸ் ஆஃப் பவர், இவ்வளவும் இருந்துச்சு அவள் வாழ்க்கையில். ஆஃப்டர் ஆல் ஒரு கீரை தோட்டம் போடணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுறான். ஸோ அவள் என்ன செய்கிறான்னா, வாங்கிக்கலாம் வேற திராட்சை தோட்டம்னு அவளுக்கு சொல்ல முடியல. ஆகாபுடைய கோவத்தை தன்னுடைய கோவமாக அவள் எடுத்துக்கிட்டான். என் ஹஸ்பண்டை இப்படி சொல்லிட்டாங்களே, என் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம விடலாமா? தட் இஸ் நாட் ஹெல்த்தி. நம்ம யோசிக்கணும், வாட் இஸ் தேர்? ஆஹாப், இட்ஸ் ஓகே, அதை விட்டுரு, நீ இன்னொரு இடத்துக்கு நம்ம போகலாம், அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவன் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான்ல, விட்டுரு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, லெட் கோ, லெட் கோ, விட்டுரு. அப்படி அவளால் சொல்ல முடியல. ஸோ பல வேளைகளில் நம்மளுடைய உறவுகளில் ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கிற இடத்துல நம்ம பெட்ரோல் ஊற்றக்கூடாது. ஒன்று அப்படி சொல்லிட்டாங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன் பாரு, அப்படி ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸில் கொடுக்காம, அப்படி சொல்லிட்டாங்களாம்மா, சாரிம்மா, கஷ்டமாக தான் இருக்கும்மா உனக்கு, சரி வா நம்ம அதை குறித்து கொஞ்சம் பேசலாம், சரி வா கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ஜோம் பண்ணலாம், we'll talk about it. அந்த சிஸ்டர் ஒன்று அப்படி சொல்லிட்டாங்களா, கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஆப்போசிட் ஸ்பிரிட்டில் we have to work. அதுதான் சரி பண்ணும். சரி, இது ஜேசபெலுடைய வாழ்க்கை. பைபிளில் ஒருத்தர் கோபப்படுறதுக்கு எல்லா நியாயமும் இருந்துச்சு அவருக்கு. அது யாருன்னு சொன்னால், he was a type of Christ. He was Joseph. Shame, rejection,
எல்லாம் இருந்துச்சு. சாப்பாடு இல்லாத நிலைமை, ப்ரிசன் எக்ஸ்பீரியன்ஸு, பிட் எக்ஸ்பீரியன்ஸு, டீஸ் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் குவைட்டாக இருந்துட்டான். அவன் மோசஸ்கிட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி he left God to work, he allowed God to work. நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, குவைட்டாக இருந்துட்டான். கடைசியில் ஆண்டவர் வந்து யாரெல்லாம் அடித்தாங்களோ, யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் 10 வருஷம் கழித்து கொண்டு வந்தார். அப்போ கூட ஜோசப் டைப் ஆஃப் கிரைஸ்ட் டிட் நாட் சே, வழிக்கு வந்தீங்களாடா, வந்தீங்களா, அப்படி கேட்கல. எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு, ஆண்டவர் இதை செய்வாருன்னு தெரியும், அப்படி கூட சொல்லலை. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் கடவுளா? am I God to forgive? am I God to forgive? அந்த அளவுக்கு ஒரு ஹியூமிலிட்டி அண்ட் ஒரு forgiving spirit. நான் எங்கே அழுதா என் பிரதர்ஸ் ஃபீல் பண்ணிடுவாங்களோ, நான் அழுதா என் பிரதர்ஸ்க்கு கில்ட் வந்துடுமோ அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிட்டு அழுதாலாம். எந்த அளவுக்கு பைபிள் நமக்கு ரெக்கார்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு ரெக்கார்ட்லேருந்து நமக்கு ஒரு பிரின்சிபல். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்டுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த எமோஷன் எங்கேயோ உட்காந்துருக்கு. சின்ன பிள்ளையில யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலில் யாராவது டீஸ் பண்ணியிருப்பாங்க, டீச்சர்ஸ் மற்றவங்க முன்னாடி நம்மளை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளே இருக்கும். அதனால டெவலப் ஆன பர்சனாலிட்டியோட நம்ம இன்றைக்கி திருமண வாழ்க்கைக்குள்ளேயோ இல்லை ஒரு அடல்ட்டாவோ வளர்ந்துட்டோம். ஸோ அந்த கோபம் வந்து நம்மளோடையே சேர்ந்து வளர்ந்துடுச்சு. வீட்டுக்கு போய் ஒப்புரவாகலாம், பிள்ளைங்களோடையோ ஹஸ்பண்டோடையோ ஒய்ஃபோடையோ கூட வேலை செய்கிறவங்களோடையோ இந்த மாதிரி நான் அந்த வார்த்தை சொல்லில்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல, we forgive each other, we love each other, we accept each other, encourage each other, accept each other as we are. அந்த மாதிரி ஒரு ஒப்புரவாதலுக்குள்ளே நம்ம வரணும். ஸோ அந்த கோபத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு சொன்னால் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு எப்போ வரும்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் வரும். சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மக்குத்தனமாக மன்னிக்க முடியாது. அந்த நபரை புரிந்து கொண்டாதான் மன்னிக்க முடியும். இன்றைக்கி ப்ரிசனில் இருக்கிற ரேபிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் யாரோ அவனை ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவன் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுறான். அவங்க திடீர்னு ரேபிஸ்ட் ஆகுறதில்ல, திடீர்னு கொலைகாரங்க ஆறதில்லை. ஜெயிலில் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம பேசினா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. யாரோ அவங்கள டீஸ் பண்ணியிருக்காங்க, பழி வாங்குறாங்க. ஸோ ஒரு பிரின்சிபல் என்னென்னா, ஹர்ட் பீப்புள் வில் ஆல்வேஸ் ஹர்ட் அதர்ஸ். ஸோ இங்கே உள்ளே இருக்கிற காயம் என்னைக்கு ஆறுதோ அன்னைக்கு தான் நம்ம மற்றவங்கள காயப்படுத்தாமல் இருப்போம். என்னைக்கு நம்ம ஆண்டவரே ஐ வில் லெட் யூ டூ எவ்ரி திங், என்னுடைய கரத்தில் நான் அந்த பழி வாங்குற அந்த கோலை நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக when we let go, God takes complete control. Thank you.